ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல சீனா தங்கள் நாட்டோட வரைபடத்தை வெளியிட்டாங்க. அந்த வரைபடத்துல இந்தியாவுக்கு சொந்தமான அருணாச்சல் பிரதேஷ் மற்றும் அக்ஷய் சீன் பகுதிகளை தங்களுக்கு சொந்தமான பகுதி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சீனா எதற்காக இது போன்ற கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடுறாங்க? சீனாவின் இந்த செயலுக்கு பின்னால இருக்கக்கூடிய தந்திரம் என்ன? இந்தியா எப்படி சீனாவுக்கு இந்த விஷயத்துல பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்திய கடற்படையின் ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல வச்சு பயன்படுத்துவதற்காக ரஃபேல் எம் போர் விமானங்களை இந்தியா வாங்க போறாங்க. இந்த சூழ்நிலையில பிரான்ஸ் மற்றும் இந்தியாவுக்கு இடையே ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்குவது குறித்து ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கு. அந்த பேச்சுவார்த்தையில பிரான்ஸ் மற்றும் இந்தியா என்ன முடிவு பண்ணியிருக்காங்க? ரஃபேல் எம் போர் விமானங்களை இந்தியா எதற்காக வாங்குறாங்க? இந்த போர் விமானத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன? இந்த விமானத்தை வாங்குறது மூலமா இந்திய கடற்படையின் வலிமை எப்படி அதிகரிக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சவுத் ஆப்பிரிக்கால வச்சு பிரிக்ஸ் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டின் போது சைனீஸ் பிரசிடென்ட் ஷி ஜின்பிங் அவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையின் போது இரு நாடுகளும் எல்லை பிரச்சனையை சுமூகமா தீர்த்து கொள்ளணும் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டதா செய்திகள் வெளிவந்தன. சீனா இந்தியா தான் பேச்சுவார்த்தைக்கு முதல்ல அழைத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்திய தரப்பு சீனா தான் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தாங்க அப்படின்னு கிளாரிஃபை செஞ்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இருந்து இரு நாடுகளுடைய படைகளும் திரும்ப பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகள் துரிதப்படுத்தப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லி வந்தாங்க. ஆனா இப்பொழுது சீனா செஞ்சிருக்க விஷயத்தை பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனையை இன்னும் பெரிதுபடுத்த தான் சீனா முயல்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அதாவது இந்தியாவுக்கு சொந்தமான பகுதிகளான அருணாச்சல் பிரதேஷ் மற்றும் அக்ஷய் சீன் பகுதிகளை தங்கள் நாட்டுடைய வரைபடத்தோடு இணைச்சிருக்காங்க. இதற்கு முன்பும் சீனா இதே போன்ற வேலைகள்ல ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, சீனா சில மாதங்களுக்கு முன்பு அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள சில முக்கியமான இடங்களுக்கு சீன பேர்களை சூட்டினாங்க. அது மட்டும் இல்லாம அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தை டிபெட்டோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இதே போன்ற வேலைகளை 2017 மற்றும் 2021 சீனா செஞ்சிருக்காங்க. சீனா சமீபத்துல வெளியிட்டிருக்க மேப்ல இந்தியாவுக்கு சொந்தமான பகுதிகளை மட்டும் அவங்க உரிமை கோரல. சவுத் சைனா சி பகுதியில உள்ள 9 லைன் அப்படிங்கிற பிரச்சனைக்குரிய பகுதியையும் தங்களுக்கு சொந்தமான பகுதி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த 9 லைன் எல்லை பகுதியை வியட்நாம், பிலிப்பைன், மலேசியா, புரூனே போன்ற பல தென்கிழக்கு ஆசிய நாடுகள் உரிமை கோரி வர்றாங்க. சீனா எத்தனை நாடுகளுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்ளுதோ அதை விட அதிகமான நாடுகளுடன் எல்லை பிரச்சனை இருக்கு. இதற்கு காரணம் சவுத் சைனா சி முழுவதும் தனக்கு சொந்தம் அப்படின்னு உரிமை கோரி வர்றாங்க. இந்த புதிய மேப்பை சைனீஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த அமைப்பு சீனாவுக்கு சொந்தமான பகுதிகளில் இருக்கக்கூடிய கனிமங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் குறித்து ஆராயக்கூடிய அமைப்பு. இந்த புதிய மேப்பை சைனீஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் அமைப்பு வெளியிட்டிருக்கிறதன் மூலம் சீனாவுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அதாவது இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கனிம மற்றும் இயற்கை வளங்கள் தங்களுக்கு சொந்தம் அப்படின்னு உரிமை கோருவதற்காக தான் இந்த மேப்பை வெளியிட்டிருக்காங்க. அடுத்த கட்டமா சீனா என்ன செய்வாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் அமைப்பு வெளியிட்ட மேப்பை டிஜிட்டல் மேப்பிங், நேவிகேஷன் அண்ட் பொசிஷனிங் சிஸ்டம் போன்ற டிஜிட்டல் எக்கோசிஸ்டத்துக்குள்ள கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாம வாகனங்கள்ல பயன்படுத்தக்கூடிய நேவிகேஷன் சிஸ்டத்திலையும் இந்த மேப்பை அறிமுகப்படுத்துவாங்க. இதன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா சீனா இந்த பகுதிகளை தன்னுடைய பகுதியா உரிமை கோர ஆரம்பிப்பாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா இதே டாக்டிக்ஸை இதற்கு முன்பும் பல முறை பயன்படுத்தி இருக்காங்க. முதல்ல ஆறுகள், மலைகள் போன்றவற்றின் பெயர்களை மாற்றுறது, அதற்கு பிறகு அந்த இடத்தோட பேரை சீன மொழியில மாற்றுறது, இறுதியா அந்த இடத்தை தன் வரைபடத்துல இணைப்பது. இது சீனா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். இதன் மூலமா ஒரு நாட்டுக்கு சொந்தமான இடத்தை ஒரு பிரச்சனைக்குரிய இடமா மாற்றுவது
செய்வதுதான் சீனாவுடைய நோக்கம். 2017 இருந்து 2021 வரைக்கும் சீனா அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய 11 மலைகள், ஆறுகள், ரெசிடென்சியல் ஏரியாக்களோட பேரை சீன மொழியில மாத்துனாங்க. அதற்கு பிறகுதான் தற்போது தன் நாட்டு வரைபடத்தோடு அருணாச்சல் பிரதேஷ் மற்றும் அக்ஷய் சீன் பகுதிகளை இணைச்சிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சீனாவின் இது போன்ற செயல்பாட்டிற்கு அவர்கள் பாணியிலே பதிலடி கொடுக்கணும். அதாவது சீனா கைப்பற்றி இருக்க டிபெட் மற்றும் ஜிங்ஜியான் பகுதிகளை இந்தியா ஒரு வரைபடம் வெளியிடும் பொழுது தனி பிரதேசங்களா குறிப்பிடணும். ஒன் சைனா பாலிசிய இந்தியா நிராகரிக்கணும். அப்பொழுதுதான் சீனாவின் இது போன்ற செயல்பாடுகள் குறையும். அது மட்டும் இல்லாம தைவானை இந்தியா அங்கீகரிக்கணும். தைவானுடன் தூதரக உறவை தொடங்கணும். எப்படி சீனா பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்து இந்தியாவுக்கு எதிராக சண்டையிட்டு வர்றாங்களோ அதே போன்று இந்தியா தாய்வானுக்கு முழு ஆயுத உதவி செய்யணும். அது மட்டும் இல்லாம சீனாவின் இன்னொரு எதிரியான ஜப்பானுடன் இன்னும் நெருங்கி செயல்படணும். இது போன்ற விஷயங்கள் மூலமா தான் சீனாவின் இந்த திமிர்த்தனமான செயல்களுக்கு பதிலடி கொடுக்க முடியும். இல்லனா இது போன்ற செயல்களை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால இந்தியா ஒன் சைனா பாலிசிய நிராகரிக்கணும். அடுத்த அப்டேட், இந்தியா உள்நாட்டிலே INS விக்ராந்த் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்கி இருக்காங்க. இந்த போர்க்கப்பல் சமீபத்துல தான் வெற்றிகரமா இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல வச்சு பயன்படுத்துவதற்கு இந்தியா டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டுகளை தேர்வு செய்யும் பணியில ஈடுபட்டிருந்தாங்க. இதுல அமெரிக்காவின் சூப்பர் ஹார்னட் விமானத்திற்கும் பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல் M4 விமானத்திற்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுச்சு. இந்த போட்டியில இந்தியா ரஃபேல் M4 விமானங்களை தேர்வு செஞ்சிருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்பு டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் 26 ரஃபேல் M4 விமானங்களை வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. இதனை தொடர்ந்து பிரான்ஸ் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை சமீபத்தில் நடந்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில ஏசியா பகுதிக்கான டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்னமெண்ட் அப்படிங்கிற ஒரு டீம் கலந்து கொண்டாங்க. இந்திய தரப்புல இந்திய கடற்படையை சேர்ந்த ஒரு டீம் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த பேச்சுவார்த்தையின் போது விமானத்தோட விலை எவ்வளவு சீக்கிரமா இந்தியாவுக்கு பிரான்சால இந்த விமானங்களை சப்ளை செய்ய முடியும் அப்படின்னு பல முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கு. இந்தியாவின் டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் ஒப்புதல் கொடுப்பதற்கு முன்பு பிரான்ஸ் அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துடன் ஏற்கனவே பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்காங்க. அதனால இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் எப்படி 2016ல இந்திய விமானப்படைக்காக 32 ரஃபேல் போர் விமானங்களை வாங்கும் பொழுது இரு அரசாங்கங்களுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதோ அதே போன்ற ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும். அது மட்டும் இல்லாம தற்போதைய நிலையில பிரான்ஸ் ஒரு வருடத்திற்கு 18 ரஃபேல் போர் விமானங்களை தயாரிக்க முடியும். ஆனா இந்திய விமானப்படை ரஃபேல் போர் விமானங்களை வாங்கின பிறகு உலகின் பல நாடுகள் ரஃபேல் போர் விமானங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 126 ரஃபேல் போர் விமானங்களை உலகின் பல நாடுகளுக்கு பிரான்ஸ் சப்ளை செய்ய வேண்டியதற்கு. இதனால இந்தியா எவ்வளவு சீக்கிரமா இந்திய கடற்படைக்கு நீங்க சப்ளை செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு பிரான்ஸ் ஒரு வருடத்திற்கு 18 விமானங்களை தயாரிக்க முடியும் அப்படிங்கிற நிலையில் இருந்து 30 விமானங்களை தயாரிப்பதற்கான உள்கட்டமைப்பை அதிகரிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய கடற்படை பல்வேறு இந்திய ஆயுதங்களையும் ரஃபேல் M4 விமானத்தில் இணைப்பதற்கு கேட்டிருக்காங்க. குறிப்பா இந்தியாவின் அஸ்த்ரா ஏர் டு ஏர் மிசைல்களை ரஃபேல் M4 விமானங்கள்ல இணைப்பது குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. இந்த 26 ரஃபேல் போர் விமானங்களை கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய் செலவுல இந்தியா வாங்க போறாங்க. இந்த 26 ரஃபேல் போர் விமானங்கள்ல 22 போர் விமானங்கள் சிங்கிள் சீட்டர் விமானங்கள், மீதி 4 போர் விமானங்கள் பைலட்டுகளுக்கு பயிற்சி அளிப்பதற்கு பயன்படும் டபுள் சீட்டர் விமானங்கள். இந்த ரஃபேல் M4 விமானம் முழுக்க முழுக்க கடற்படையின் தேவைகளுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்டிருக்கு. ரஃபேல் M4 விமானத்தினால அதிகபட்சமா 24,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்தை இயக்குறதுக்கு 75 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட M88 டர்போ ஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. ரஃபேல் M4 விமானத்தினால மாக் 1.8 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது 1912 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த விமானத்தினால அதிகபட்சமா 15,835 மீட்டர் உயரத்துல பறக்க முடியும். ரஃபேல் M4 விமானத்துல மிசைல்ஸ் மற்றும் ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 14 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 14 ஹார்ட் பாயிண்ட்ஸ்ல 9,500 கிலோகிராம் எடை கொண்ட
மிசைல்ஸ், பாம்ஸ் போன்ற ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த விமானத்துல உலகின் தலை சிறந்த ஏர் டு ஏர், ஏர் டு சர்ஃபேஸ், கிளைட் பாம், கிளஸ்டர் மியூனிட்ஸ் போன்ற ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த விமானங்களை பயன்படுத்தி ஒரு அணு ஆயுத தாக்குதலும் நடத்த முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் கொண்ட ரஃபேல் எம் போர் விமானத்தை இந்திய கடற்படையில் இணைப்பதன் மூலம் இந்திய கடற்படையின் செயல்திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பலோட தாக்கும் திறன்லையும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.